Hi, welcome to Shruthiskitchendubai, Dubai lifestyle, travel vlog, tasty recipes. Let's cook together. Happy living from my kitchen to your heart. For more interesting videos, subscribe. Welcome to short series. இந்த வீடியோல செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா சாஃப்டா சூப்பர் டேஸ்டா இருக்கும். பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1.5 கப் அளவு பச்சரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இடியப்ப மாவு இல்லை கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கை சூடு பொறுக்கிற அளவில் தண்ணி எடுத்து ஆட் பண்ணி பிசைஞ்சிங்க அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். குட்டி குட்டியாக பால் ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 4லேருந்து 5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். பாகு ரெடி பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் ஆட் பண்ணுறீங்களோ அதை சேம் மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுவே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு கரண்டி வச்சு அப்போதைக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தண்ணி நல்லா பர்ஃபெக்டாக கொதிச்சு வந்துருச்சு. இந்தளவு பபிள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருண்டைகளை இதுக்குள்ளே ஆட் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக சூப்பராக வெந்து வரும். உருண்டைகளை நம்ம உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறம் கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. கொஞ்சம் நேரத்திலேயே அது நல்லா வெந்து மேலே எழுந்து வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம கரண்டி யூஸ் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது வரைக்கும் கரண்டி யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக அந்த ஷேப்லேயே இருக்கும். இப்போது கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. எல்லாம் சேர்ந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளைப்பாகை வடிகட்டிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போது எந்தவித கல்லெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து நல்லா ஒரு கொதிச்சதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக கொடுக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 3 to 4 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 கப் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், சூப்பராக இப்போ நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பாலோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அப்படியே நம்ம ஒரு சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிடலாம். தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னு கொதிக்கலாம் விட்டுறாதீங்க. தேங்காய் பால் ஆட் பண்ண உடனேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்க. சூடாக சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். நேரம் ஆக ஆக கொஞ்சம் கெட்டியாகும். அப்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸ்ருத்திகாவுக்கு இந்த பால் கொழுக்கட்டையை நல்லா ஆடினதுக்கப்புறம் கொடுத்தேன். நல்லா விரும்பி சாப்பிட்டா. நான் சொன்ன மெஷர்மெண்ட் அண்ட் டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. Subscribe for more interesting videos. Thank you for your love and support. Ishq you all.